அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கிரக மாற்றங்களின் அதிரடியாக வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் சில பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெற்றாலும் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா சில கிரகங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை ஏற்படுத்த செய்யுங்க. அதாவது திடீர் பண ஆதாயம் உண்டாகலாம், எதிர்பாராத வழிகளில் இருந்து பணவரவு கிடைக்கப்பெறுவீங்க, செலவினங்கள் குறைய ஆரம்பிக்கும், தங்களை வாட்டி வதைத்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க, தங்களின் பேச்சு அனைவரையுமே கவரும், திடீர் பயணங்களால் லாபங்கள் உண்டாகலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணியிடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறுவீங்க, புதிய பொறுப்புகளும் சேரலாம். அதே நேரம் தங்களுடைய நிதி நிலைமை கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க. கடன் பிரச்சனைகள் குறையும், சொத்து வாங்க அல்லது விற்க சாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். தடைபட்டு நின்ற வேலைகள் மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம். பிரிந்து சென்ற தம்பதிகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை மற்றும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இந்த காலம் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறது. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். தொழில் போட்டியாளர்கள் விலகுகிறதுனால தங்களின் தொழில் சிறக்க ஆரம்பிக்கும். எதிரிகளை எளிதாக வென்று சாதனை படைப்பீங்க. புதிய வருமானத்திற்கான வழிகளும் திறக்கப்பெறும். உபரி வருமானம் திறக்கும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்க பெறுவீங்க. காதல் உறவுல இருப்பவர்களுக்கு திருமணத்துல முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்படும். சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் கவனத்தை செலுத்துவீங்க. அதே நேரம் பணம் ஈட்டுவதற்கான புதிய வழிகளையும் நீங்க கண்டறிவீங்க. கடன் மற்றும் கஷ்டங்கள் குறைய தொடங்கும். செலவுகள் குறைவதால வங்கி இருப்பு கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். வருமானம் உயர்வதற்கான புதிய வாய்ப்புகள் இருக்கு. சொத்து அல்லது வீடு வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு தம் சம்மதமும் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக நீங்க செயல்பட வேண்டியதாகவும் இருக்குங்க. சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அதிகப்படியான முன்கோபப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் கோபப்படுவதை க கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் சிறு கால தாமதம் உருவாக செய்யுங்க. அதனால் சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் திட்டமிட வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் சிந்தித்து செயல்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறதுங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்கள் முடிக்கிறதுக்கு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரீதியாக போட்டிகள் அதிகரிக்கலாம், பொறாமைகள் அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் வாழ்க்கையில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு பலருக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் நினைச்சதை விட அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் அவசரத்துக்கு நீங்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த தொகையை தந்து இந்த காலத்தில் முடிச்சிடுவீங்க. தாய் வழி உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வியாபாரம் அப்படிங்கிறது முன்பை விட தற்போது விறுவிறுப்பாக
அமைய ஆரம்பிச்சிடும். பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். உத்தியோகம் சிறக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகிறது மன திருப்தியை ஏற்படுத்தும். புதிய பங்குதாரர்களினுடைய ஆலோசனைகளை நிராகரிக்க வேண்டாம். அலுவலகத்தில் பணிச்சுமை குறையுங்க. வெளிவட்டாரத்தில் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கலாம். யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். மனைவியுடன் மனஸ்தாபங்கள் வரலாம். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியுண்டு. அவர்கள் படிப்பு விஷயமாக செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சேமிப்புகளும் கரையலாம். வியாபாரத்தில் வேற்றுமொழி வாடிக்கையாளர்களின் வருகையும் இருக்கிறது. அலுவலகத்தில் அமைதி காக்க பாருங்க. எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்க பெறுவீங்க. தெளிவான முடிவுகளால் தொல்லைகள் நீங்க பெறும். யோகா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்தில் இழுபறையாக வந்த பணிகளும் தங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோம்னா ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும்.
பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க.